அண்மைச் செய்தி. கரூரில் பைபாஸ் சாலையில் உள்ள கோடாங்கிப்பட்டியில் திமுகவின் முப்பெரும் விழா நடைபெறவுள்ளதை முன்னிட்டு அங்கு தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். பெரியார், அண்ணா பிறந்த நாள், திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகியவற்றை இணைத்து முப்பெரும் விழாவாக திமுக சிறப்பிக்கிறது. இந்நிலையில் அங்கு தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேல் விவரங்களை சொல்லுங்க. திமுகவுடைய முப்பெரும் விழா இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக கரூரில் தொடங்க இருக்கிறது. கரூரில் தொடங்கக்கூடிய அந்த முப்பெரும் விழா மிக எதிர்பார்ப்புடன் திமுகவினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என பலர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த முப்பெரும் விழாவில் 7 விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. அதே போன்று 16 பேருக்கு சிறப்பிக்கும் வகையில அவருடைய கட்சி பணிகளை பாராட்டக்கூடிய வகையில அவர்களுக்கு பாராட்டி சான்றிதழ் வழங்குவதுடன் அவர்களுக்கு என்று பணமுடிவு பணம் வழங்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக முப்பெரும் விழா கரூரில் தொடங்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த விழாவில் பங்கேற்க வரக்கூடிய 1 லட்சம் நபர்களுக்கு ஸ்நாக்ஸ் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு அதுவும் விநியோகப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய அமர்க்கூடிய இருக்கையிலேயே அதுக்குன்னு பிரத்யேகமாக மஞ்சள் பையில் ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு பிஸ்கட் பாக்கெட் உள்ளிட்ட ஸ்நாக்ஸ் பொருட்களானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வரக்கூடியவர்கள் சரியாக முதலமைச்சருடைய உரையை கேட்டு முடித்ததற்கு பின்னர் அவர்கள் வெளியே செல்வதற்கான வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று உள்ளே வரக்கூடியவர்கள் வரக்கூடிய நேரங்களில் திமுகவுடைய கொள்கைகள், பிரச்சாரங்கள் மற்றும் திமுக அரசில் கொண்டு வரப்பட்டிருக்கூடிய திட்டங்கள், மக்கள் நல திட்டங்களை தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாடாகவும் அதனை பரப்புரையாக மேற்கொள்ளும் வகையிலுமான அதை பிரச்சாரமாக செய்யக்கூடிய அளவிலான வாசங்கள் பொறித்தவை அந்த விழா ஏற்பாடுகள்ல ஒன்றாக செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மேடைகளும் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. 1 லட்சத்துக்கும் அதிகமான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்பொழுது இந்த இருக்கைகள் நிரம்ப தொடங்கக்கூடிய சூழல்ல தொடர்ச்சியாக தொண்டர்களுடைய எண்ணிக்கை அந்த முப்பெரும் விழாவை நோக்கி வந்தோனம் இருக்கிறது. இந்நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுகவுடைய தலைவர், தற்பொழுது விழாவுடைய மேடை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவர் தங்கியிருக்கக்கூடிய சத்குரூப் இல்லத்திலிருந்து செல்லக்கூடிய வழிநெடுகளுமே முதலமைச்சருக்கு வரவேற்பு கொடுக்கும் விதமாக கரூர் மாவட்டத்திற்கு கூடிய திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் ஆங்காங்கே வழிநெடுக நின்று அவருக்கு வரவேற்பு கொடுக்கும் விதமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய வாகனத்தில் அவருடைய வரவேற்பு ஏற்கும் விதமாக கையசைத்த வண்ணம் முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில 7 நபர்களுக்கு விருதுகளானது வழங்க இருக்கிறது. இந்த விருதுகள் ஆண்டுதோறும் திமுகவுடைய முப்பெரும் விழாவின் பொழுது வழங்கப்படக்கூடிய விருதுகள். குறிப்பாக பெரியார் விருது இந்த ஆண்டு திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய கனிமொழி கருணாநிதி அவர்கள் இந்த விருதை பெற்று இந்த விருது பெறக்கூடியவர்களுடைய சார்பாக நன்றி தெரிவிக்கவும் இருக்கிறார். அதே போன்று அண்ணா விருது சுபசீதாராமன் அவர்களுக்கும், கலைஞர் விருது சோமா ராமச்சந்திரன் அவர்களுக்கும், பாவேந்தர் பாரதிதாசன் விருது அண்மையில் மறைந்த குளித்தலை சிவராமன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பேராசிரியர் விருது திரு மருதூர் ராமலிங்கம் அவர்களுக்கும், மு.க.ஸ்டாலின் விருது திரு பொங்கலூர் பழனிசாமி அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 விருதுகளுடன் புதிதாக ஒரு விருது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. முரசொலி அறக்கட்டளை சார்பில் முதன்முறையாக முரசொலி செல்வம் என்ற பெயரில் விருதானது வழங்கப்பட இருக்கிறது. மூத்த பத்திரிகையாளரான A.S. பன்னீர்செல்வத்திற்கு இந்த விருது வழங்கப்படும் என்று திமுக ஏற்கனவே அறிவிப்பை கொடுத்திருந்தது. இந்த விருதை இந்த பொது முப்பெரும் விழா கூட்டத்தில் அறிமுகப்படுத்துவதாக திமுகவுடைய இளைஞரணி செயலரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தி அதற்கான விருதையும் அறிவிப்பார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விருதுகள் அனைத்தும் திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களால் வழங்கப்படும் என்றும் திமுக சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விழாவில் 16 நபர்களுக்கு கட்சியினுடைய பணிகளை சிறப்பாக பணியாற்றிய 16 நிர்வாகிகளுக்கு நற்சான்று மற்றும் பணமுடிப்பு வழங்கக்கூடிய அந்த சிறப்பு செய்தி நிகழ்வும் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் திமுகவினுடைய முப்பெரும் விழாவில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றதற்கு பிறகாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உரை நிகழ்த்துவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 2.5 மணி நேரம் அளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் வகையில திட்டமிடல் என்பது திமுக சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் இதற்கான முப்பெரும் விழா பாடல் ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவுடைய முப்பெரும் விழா என்பது 3 விழாக்களை ஒன்றிணைத்து மேற்கொள்ளக்கூடிய விழா. அந்த விழாவில் அண்ணாவுடைய பிறந்த நாள் விழாவும், அதாவது செப்டம்பர் 15 அண்ணாவுடைய பிறந்த நாள், அதே போன்று செப்டம்பர் 17 தந்தை பெரியாரினுடைய பிறந்த நாள், தந்தை பெரியார் பிறந்த நாள் அன்றே திமுகவுடைய தோற்றுவித்த நாள், அந்த நாளினை கொண்டாடக்கூடிய வகையில 3 விழாக்களையும் சேர்த்து முப்பெரும் விழாவாக கொண்டாடக்கூடிய அந்த நிகழ்வு என்பது திமுகவில் நெடுங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த வகையில் திமுக கொண்டாடக்கூடிய இந்த ஒரு
நிகழ்வு என்பது இதற்கு முன்பாக முதலமைச்சர்களுடைய அறிக்கையில் குறிப்பிட்டது போலவே கொள்கை கூட்டமாக கூடுவோம் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலான ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் கூடுகிறது. அதே போன்று இன்றைய தினம் பெரியாருடைய பிறந்தநாள் என்று கூடக்கூடிய நேரத்தில் பெரியாருடைய கொள்கைகளை எடுத்து சென்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்ற ஒரு கொள்கை முடிவுடன் பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு கருத்துருவாக்களில் இந்த முப்பெரும் விழாவில் முன்வைக்க இருப்பதாக ஏற்கனவே முதலமைச்சர் வெளியிட்டிருந்த காணொலி குறிப்பிடப்பட்டிருந்தது. திராவிட மாடல் என்று இந்த திமுக ஆட்சிக்கு அவர்கள் பெயரிட்டக்கூடிய நிலையில மீண்டும் வரக்கூடிய 2026 ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று அப்பொழுது மீண்டும் தேர்தல் ஆட்சி அமைக்கும் பொழுது திராவிட மாடல் 2.0 என்று அதற்கு பெயரிடும் வகையில மீண்டும் அந்த ஆட்சியை அமைத்திடுவோம் என்று சூழ்நிலைக்கும் வகையிலான கூட்டமாக கூடுவோம் என்று முதலமைச்சர்கள் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில இந்த கூட்டமானது கூடுகிறது. இன்று மாலை 5 மணி அளவில் இந்த நிகழ்வுகள் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில முதலமைச்சர் வரும் வழியில அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரவேற்புகளை அவர் ஏற்றுக்கொண்டும் தற்போது வந்து வண்ணம் இருக்கிறார். இன்னும் சில மணி நேரங்கள்ல இந்த விழாவானது தொடங்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆண்டு கொடுக்கப்படக்கூடிய அந்த 7 விருதாளர்களும் அந்த விருதினை பெற்றதற்காக அவருடைய காணொலியிலும் இடம்பெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விருது மற்றும் பரிசுகளை பெற்றவர்களை திமுக பொருளாளர் TR பாலு, அதே போன்று முதலமைச்சர் K நேரு, திமுக துணை பொதுச் செயலாளர் I பெரியசாமி, திருச்சி சிவா, ராசா, கனிமொழி கருணாநிதி மற்றும் அந்தியூர் செல்வராஜ் ஆகியோர் பேசுவார்கள், உரை நிகழ்த்துவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கரூரில் இந்த முப்பெரும் விழாவுக்கான சிறப்பான ஏற்பாடுகள் மேற்கொண்டதன் காரணமாக அந்த பகுதி முழுவதும் திமுகவினுடைய உற்சாகம் மிகுந்திதான் பார்க்க முடிகிறது. மேலும் 1 லட்சம் நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் வரக்கூடும் என்பதனால் 5 இடங்கள்ல வாகனம் நிறுத்துவதற்கான பிரத்யேகமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று 15 இடங்கள்ல இந்த பொதுக்கூட்ட நிகழ்வுகளை பார்ப்பதற்காக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கான அந்த LED திரைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ஒவ்வொருவருடைய இருக்கையிலும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் திமுகவினுடைய அந்த முப்பெரும் விழாவுக்கான ஏற்பாடுகள் முன்கூட்டியே விரிவாக மேற்கொள்ளப்பட்டிருக்கூடிய சூழல்ல தற்பொழுது அந்த விழா நடைபெற்று வருகிறது. திமுகவுடைய இந்த முப்பெரும் விழா என்பது 1985 முதல் நடைபெற்று வருகிறது. பெரும்பாலான விழாக்கள் சென்னையில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக 1985 முதல் 2003 வரையிலான காலகட்டம் வரையிலும் இந்த முப்பெரும் விழா என்பது சென்னையில் நடத்தப்பட்டிருக்கிறது. 85க்கு முன்னர் வரையிலும் முப்பெரும் விழா என்ற ஒரு நடைமுறையை திமுக பின்பற்றியதில்லை. அது அப்போதைய திமுக தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் தான் திமுகவில் அந்த கலாச்சாரத்தை ஏற்படுத்தியிருந்தார். 3 விழாக்கள் முன்கூட்டி சொன்னது போல அண்ணாவின் பிறந்தநாள், பெரியாரினுடைய பிறந்தநாள், திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகிய 3 நாட்களையும் கொண்டாடக்கூடிய வகையில முப்பெரும் விழா கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டு 1985 முதல் இந்த முப்பெரும் விழா என்பது கொண்டாடப்பட்டிருந்தது. அந்த வகையில 1985ல தொடங்கப்பட்ட இந்த விழா 2003 வரையிலும் சென்னையில கொண்டாடப்பட்டது. அதற்கு பிறகாக 2004 கோவை, மீண்டும் திருநெல்வேலி, சென்னை, திருச்சி, காஞ்சிபுரம், நாகர்கோயில், விழுப்புரம், திண்டுக்கல், திருவண்ணாமலை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.